ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் பார்க்க போகிறோம். செமஸ்டர் 3. ஸோ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இதில் சிலபஸ் நிறையா இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் மில்லுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? பிரின்சிபல் எழுதணும். அதனால் எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பிரின்சிபலும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டயக்ராம் போடுங்க, அதுக்குள்ளே பார்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டயக்ராம்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா எழுதி இப்படி ஆரோ மார்க் போட்டு போட்டு கீழே வாங்க, அப்போ தான் மார்க் நல்லா போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங்க்கு அப்புறம் யூசஸ், அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃப்ளோ ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், சைஸ் ரிடக்ஷன் அண்ட் சைஸ் செப்ரேஷன் இருக்கும். ஃப்ளோ ஃப்ளூயிட்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளோ ஃப்ளூயிடுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் சிரப்பாக இருக்கட்டும், எமல்ஷனாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஸோ ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகணும் இல்லையா? ஸோ அதை வந்து இவங்க லேமினார் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கும், அதோடைய சிக்னிஃபிகண்ட். பெர்னோலியஸ் தியரமும் அதே மாதிரி தான். ஒரு பைப்பில் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் நம்மளுடைய லிக்விட் வந்து எந்த டென்சிட்டி வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகும் அதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபேஸ் மீட்டர்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மீட்டர் படிச்சுக்கோங்க. அதாவது இதில் ரெனால்ட்ஸ் நம்பர் படிச்சுட்டு ஒரு ஃபேஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர், பொயா டியூபு, அதுக்கப்புறம் ரோட்டோமீட்டர் படிச்சுக்கோங்க. அதாவது இந்த ஒரு ஃபேஸ் மீட்டர் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு பாயிண்டில் வேறு இருக்கும். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைஸ் ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, சைஸ் ரிடக்ஷன்றது என்னது? ஸோ வந்து எப்படி நம்ம ஒரு பார்ட்டிக்கலோடைய சைஸை வந்து ரிடக்ஷன் பண்ணணும், அதுக்கு என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹேமர் மில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பால் மில், அப்புறம் எட்ஜ் ரன்னர் மில், எண்ட் ரன்னர் மில். எல்லாத்துக்குமே டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ பிரின்சிபலும் டயக்ராமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி சொல்கிறது, ஒர்க்கிங் கூட ஏதாவது 2-3 இடத்துல குழப்பினாலும் பிரின்சிபலும் டயக்ராம் யூசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சேம் சைஸ் செப்ரேஷன்றது, நம்ம சைஸ் ரிடக்ஷன் பண்ணதை சைஸ் செப்ரேஷன் பண்ணுவோம் சீவ் வச்சு. அதாவது நம்ம சைஸ் செப்ரேஷனில் நம்ம சீவ் மேக்கர் வச்சு எதில் பார்த்துருப்போம், சீவ் சேக்கர் வச்சு நம்ம லேபில் பார்த்துருப்போம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே பிரின்சிபல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் செப்ரேட்டர் இருக்கும், ஏர் செப்ரேட்டர், பேக் ஃபில்டர். இந்த 4மே இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சீவ் சேக்கரை விட சைக்ளோன் செப்ரேட்டரும் ஏர் செப்ரேட்டரும் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பரும் அப்படியே காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 2வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபோரியர்ஸ் லா 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 மார்க்கில் வரக்கூட சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ எவாப்ரேஷன்றது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சஸ்பென்ஷன்னாலும் சரி, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பண்ணணுன்னாலும் எவாப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியே ஆகும். ஸோ அதில் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் எவாப்ரேஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஜாக்கெட்டட் கிட்டில் ஹரிசாண்டல் இருக்கும், கிளைம்பிங் டைப் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு எவாப்ரேட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் எவாப்ரேட்டர் வந்து ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க இந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷன். சேம் டிஸ்டிலேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பல டைம் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில். அதுபோக ஸ்ட்ரீம் டிஸ்டிலேஷன், மாலிகுலர் டிஸ்டிலேஷன் எப்பயும் போல் நீங்கள் வந்து டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க டிஸ்டிலேஷன்னா என்னென்னு. ஸோ அதுக்கப்புறமா
அப்படியே நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே இறங்கிருங்க. என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாலடைல் லிக்விட்ஸு, நான் விஸ்கஸ் லிக்விட்ஸ்லாம் எதில் டிஸ்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையிங்கில் பாருங்கள், ட்ரையிங்கும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையரும் வேக்யூம் ட்ரையர் அண்டு ஃப்ரீஸ் ட்ரையர் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ நாங்கள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஈக்லிபிரியம் மாய்ஸ்டர் கண்டென்ட், அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் ட்ரையிங் கர்வ்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு மிக்சிங் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது எல்லாமே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்காம மட்டும் போனீங்கன்னா இன்ஜினியரிங் கரெக்டாக படிக்கலைன்னா நம்ம இண்டஸ்ட்ரி போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரி சைடு தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் தானே நம்மளுக்கு கேப்சூல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாமே லிக்விட் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் தெரியாமல் போனீங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நெக்ஸ்ட்டு மிக்சிங்கும் அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மிக்சிங்கும் இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி தான் மெக்கானிசம் ஆஃப் சாலிட் மிக்சிங், லிக்விட் மிக்சிங் அண்டு செமி சாலிட் மிக்சிங் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் சென் எமல்சிஃபையர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளாட்டினரி மிக்சரும் இம்பார்ட்டன்ட். சிக்மா பிளேடு வந்து ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th யூனிட் பாருங்கள், ஃபில்ட்ரேஷன் அண்டு சென்ட்ரிஃபிகேஷன். ஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போயுமே ஃபில்டர் பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு ஸ்மால் ப்ரிப்ரேஷனில் அப்படி ஃபில்டர் பண்ணுறோம். அதே லார்ஜ் ப்ரிப்ரேஷன்னும் போது இண்டஸ்ட்ரியெலாம் எப்படி ஃபில்டர் பேப்பர் வச்சா ஃபில்டர் பண்ணுவாங்க? கண்டிப்பாக இல்லை. அதுக்கு வந்து ரோட்டரி ட்ரம் ஃபில்டர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெட்டா ஃபில்டர், கார்டேஜ் ஃபில்டர், மெம்ப்ரெயின் ஃபில்டர் அண்டு ஸ்லிட்ஸ் ஃபில்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபிகேஷனும் அதே மாதிரி தான். ஸோ நான் பெர்ஃபுரேட்டட் பேஸ்கட் சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும், செமி கண்டினியூஸ் சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும், அதே மாதிரி சூப்பர் சென்ட்ரிஃபியூஜ் இருக்கும். அதாவது சென்ட்ரிஃபியூஜ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து தனியாக செப்ரேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கீழே வர வச்சு அதை அப்படியே செப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதாவது இப்போ நம்ம பிளட்டில் பிளாஸ்மாவை தனியாகவும் WBC RBC அதை தனியாக செப்ரேட் பண்ண தான் சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ் ஆகும். சேம் அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியிலையும். நெக்ஸ்ட்டு 5th யூனிட் வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதுங்க. 5th யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க் இருக்கும். ஏன்னா கொரோஷன் அங்கே தானே இருக்குது. ஸோ தியரிஸ் ஆஃப் கொரோஷன், டைப்ஸ் ஆஃப் கொரோஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரப்பர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட். எப்பயுமே நீங்கள் இன்ஜினியரிங்னு எடுத்தாலே ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபல் எழுதுங்க, டயக்ராம் போடுங்க, அதில் பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க, என்ன பார்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் எழுதிட்டு யூசஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இப்படி தான் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து எழுதணும், படிக்கணும். அது போக இது எல்லாமே படிக்க முடியாது, நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறவங்க பிரின்சிபல், டயக்ராம், யூசஸ் இதை மட்டுமாவது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் வந்து மேலாப்பில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம கொஷின் பேப்பருக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்க்கலாம் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க் கேட்பாங்க, இந்த யூனிட்லேருந்து 10 மார்க் கேட்பாங்கன்னு உண்மையாகவே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ எந்த யூனிட்டில் எது கேட்பாங்கன்னே தெரியாது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ரைட் த பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பால் mill. Next second question, corrosion, give the example of corrosion, formation and importance of corrosion கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பாருங்கள், தியரிஸ் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன். ஸோ
எல்லா சாப்டர்லேயும் இருக்க தியரிஸ் படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க. இல்லை மொத்தமாக ஒரு 5 தியரிஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு சைக்ளோன் செப்ரேட்டர், பெர்னோலியஸ் தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எந்த கொஷின் பேப்பர் ஆனாலும் சரி பெர்னோலியஸ் தியரம் இருக்கும். நம்ம வந்து 12th ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். அங்கே ஒரு மாதிரி படிச்சிருப்போம். பட் அங்கே விட இங்கே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓரிஃபேஸ் மீட்டர், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன், தியரிஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். தியரிஸே பாருங்கள் 2 கொஷின் கிட்ட வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன் எவாப்ரேட்டர், ஃபில்டர் ப்ரெஸ். 2 மார்க் பாருங்கள். ரவோல்ஸ் லா, ஸ்டைனர் ஸ்டீல், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, பைக்ரோமீட்டர், ஈக்லிபிரியம் மாய்ஸ்டர் கண்டென்ட், இஎம்சின்னு கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டரேட்ஸ், டபுள் கோன் ஃபில்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சீவ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்த்தோம்னா ஃப்ரீஸ் ட்ரையர். ஸோ அதாவது இப்போ 2 மார்க் பொறுத்தளவுக்கு ஃப்ரீஸ் ட்ரையர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு அதோடைய பிரின்சிபல் மட்டும் எழுதுங்க, அதுவே போதுமானது தான். சில டைம் எக்யூப்மெண்ட் கொடுத்து அதோட யூசஸ் கேட்பாங்க, சில டைம் டபுள் கோன் பிளெண்டர் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்பயும் போல் அதோடைய டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் நோட் பண்ணி வெறும் பிரின்சிபல் மட்டும் எழுதுவீங்க. 2 மார்க்குக்கு அது வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 10 மார்க். ஸோ 10 மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ஃபில்டர் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் எ பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூடைஸ்டு பெட் ட்ரையர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின் பால் மில், சைஸ் ரிடக்ஷனில் பால் மில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக 10 மார்க் வரும் 5 மார்க் வரும்னு சொல்லவே முடியாது. போன கொஷின் பேப்பரில் 5th யூனிட்லேருந்து கொரோஷன் கேட்டிருந்தாங்க. நம்ம அதை நம்பி 5th யூனிட்லேருந்து கண்டிப்பாக 10 மார்க் வரும்னு படித்தோம்னா அப்படி மட்டும் படிச்சிடாதீங்க. இந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு எந்த எக்யூப்மெண்ட் வேணாலும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க், சாரி 5 மார்க். 5 மார்க்கில் பாருங்கள். மெக்கானிசம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹரிசாண்டல் டியூப் evaporator, steam distillation, factors affecting size distribution. நெக்ஸ்ட்டு டபுள் கோன் பிளெண்டர். நெக்ஸ்ட்டு பெர்னோலியஸ் தியரம். நான் சொன்ன மாதிரி தான் பெர்னோலியஸ் தியரமும் அதுக்கப்புறமா வந்து அந்த சாலிட் மிக்சிங் படிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா டபுள் கோன் பிளெண்டர், வி கோன் பிளெண்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. நெக்ஸ்ட்டு ரோட்டோமீட்டர், ரேட் ஆஃப் ட்ரையிங் கர்வ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன், வென்ச்சுரி மீட்டர், ஹீட் interchange, filter rates question very very important. Next பாருங்க, types of corrosion, Reynolds number, super centrifuge, calandria. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், குளோபல் ஹியூமிடிட்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் பொறுத்த அளவுக்கு டெப்த்தாக 2 மார்க் அட்டன் பண்ணோம்னா டெப்த் கான்செப்ட் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் தேர் அப்ளிகேஷன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம்னா இதோட 2 டைம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கொஷின் பேப்பரில். 5 மார்க்கில் போன கொஷின் பேப்பரில் 5 மார்க்கில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா த டயக்ராம், பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷன் அண்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தியரிஸ் ஆஃப் ட்ரையிங், பெர்னோலியஸ் தியரம். எந்த கொஷின் பேப்பர் ஆனாலும் பெர்னோலியஸ் தியரம் இருக்கும். ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன் எவாப்ரேட்டர், தியரிஸ் இன்வால்வ் இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ. தியரிஸ் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. தியரிஸ்க்கு 10 மார்க் வருது, அதாவது 2 5 மார்க்காக கேட்குறாங்க. ஃபைவ் மார்க் அளவில் பார்த்தோம்னா 2 தியரி வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அது போக பெர்னோலியஸ் தியரமும் அடிக்கடி கேட்குறாங்க. ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரும் இம்பார்ட்டன்ட், இதோட 2 டைம் வந்துடுச்சு. தியரிஸ் இன்வால்வ் இன் கொரோஷன், டபுள் கோன் பிளெண்டரும் அடிக்கடி கேட்குறாங்க. பிரின்சிபல் இன்வால்வ் இன் சென்ட்ரிஃபிகேஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைஸ் ரிடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. தியரிஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. பெர்னோலியஸ் தியரம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கொரோஷன். இந்த மாதிரி சில டாபிக் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது திரும்ப திரும்ப அந்த கொஷின்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அதை படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் வந்து மோனோமீட்டர், ரெனால்ட்ஸ் நம்பர், ஸ்டீஃபன் பால்ஸ் லா, ஈக்லிபிரியம் மாய்ஸ்டர் கண்டென்ட்,
லிப்போலிசேஷன், லாவ்னிக் செல், சூப்பர் சென்ட்ரிஃபியூஜ், ஃபில்டரேட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கொரோஷன், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஒரே கொஷின் திரும்ப வரும்போது நம்ம அந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். போன டைம் கேட்டிருக்காங்க, இந்த டைம் வராதுன்னு அப்படி இப்படி நினச்சி படிச்சுட்டு போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபேஸ் மீட்டருக்குள்ளே பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில்வர்ஸ் அண்ட் எமல்சிஃபையர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கொரோஷன் அண்ட் தேர் ப்ரிவென்ஷன் மெத்தட், அதோடைய ப்ரிவென்ஷன் மெத்தடும் வந்து கேட்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கொரோஷன் அண்ட் தேர் ப்ரிவென்ஷன் மெத்தடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர், பால் மில்லோட டயக்ராம், ஏர் செப்ரேட்டர், பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர். ஸோ சிம்பிள் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் வித்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ எப்போயுமே டிஃப்ரென்ஷியேட்னா டேபிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு இங்கே வந்து சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணி இங்கே சிம்பிள் டிஸ்டிலேஷன், இங்கே வந்து என்னது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் போட்டு பாக்ஸ் போட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் நிறையா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையிங் ரேட்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ட்ரம் ஃபில்டர், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபேக்டர்ஸ்னு வைங்களேன், ஒரு 10 ஃபேக்டர் இருக்குன்னா அதோட சப்டைட்டில் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய கான்செப்ட் மேலாப்பில் கான்செப்ட் படித்து வச்சுக்கோங்க. ஃபேக்டர்ஸ்னால் அதில் இருக்கிறது அப்படியே தான் எழுதணும், அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சப்டைட்டில் படித்து வச்சு அதுக்கப்புறம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன். நெக்ஸ்ட்டு சைக்ளோன் செப்பரேட்டரை வந்து டயக்ராம் பண்ணி லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் மெத்தட், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எவாப்ரேஷனுக்கும் டிஸ்டிலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு டயக்ராம்லாம் இருக்கும், நல்லா பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மிக்சிங், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஃபில்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபிகேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். மேக்ஸிமம் நான் மெட்டல்ஸ் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா கொரோஷன் தடுக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஐடியா கிடச்சிருக்கோம். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் ரிடக்ஷனில் இருக்கிற பால் மில், ஹேமர் மில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ யூனிட் 1 வந்து எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் கொஷின் ஒன்று கேட்குறாங்க. தியரிஸ் கூட கேட்குறாங்க. தியரிஸ்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி யூனிட் 5லேருந்து கொரோஷனும் இம்பார்ட்டண்ட். இது போக நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னோலியஸ் தியரம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூலேட்ஸ்டு பிளட் ட்ரையர் வந்து கேட்குறாங்க. அப்புறமா அந்த சைக்ளோன் செப்பரேட்டர் கேட்குறாங்க. ஸோ சைஸ் செப்பரேஷன்லேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிங்க, அப்போ தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.